இந்த உலகத்திலேயே டேஸ்டியான பிரியாணி எதுன்னு கேட்டீங்கன்னா அது பாய்கள் செய்யற பிரியாணியா? அன்னைக்கு ஒரு நான் ரோட்ல எதாச்சியா போயிருக்கேன், ஒரு கடையில சரியான கூட்டம் இருந்துச்சு. எப்படிதான் அப்படி டேஸ்டியான பிரியாணி செய்யறாங்கன்னு இன்னைக்காச்சு பாப்போம்னு பார்த்தேன். முதலாவது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கடாரம் எடுத்து அதுல எண்ணெய் ஊத்திட்டு அதுல வெங்காயத்தை போட்டு தாளிச்சாங்க. ரெண்டாவது பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சாங்க. பிறகு வெட்டின காய்கறி எல்லாம் போட்டு தாளிச்சாங்க. அதுக்கப்புறம் அதுல மிளகாத்தூளும் போட்டு அதுல நெய் ஊத்தினாங்க. அப்படியே கிண்டு கிண்டினாங்க. எல்லா காய்கறிகளையும் போட்டு தாளிச்சோன்னா அது சும்மா வாசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பாத்திரம் எடுத்து அதுல தண்ணியை ஊத்தி தூளை போட்டு அந்த பாத்திரத்தை சூடாக்கினாங்க. அதுக்கப்புறம் அதுல 10 கிலோ அரிசியை போட்டு நல்லா சமைச்சாங்க. இந்த பிரியாணி எப்படி வருதுன்றத பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் பிரியாணி பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் சிக்கன் பிரியாணி இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மட்டன் பிரியாணி இருந்தா கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் பாத்தீங்கன்னா முதல் சமைச்ச காய்கறிக்குள்ள உப்பு சமைச்ச சோறு எல்லாம் போட்டு நல்லா வதக்கினாங்க. நீங்க சமைக்கிற ரைஸ் மஞ்சள் கலர் அந்த சமைக்கிற ரைஸுக்குள்ள தூளை போட்டு சமைங்க. அண்ட் பாத்தீங்கன்னா ஃபைனலி அதுல இறைச்சியை போட்டு கலந்தா நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி ஒரு 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு. அதையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க.